இறைவனுடைய கருணையினாலே தொடர்ந்து இரண்டு பாடலுடைய பொருள்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைக்கு முந்தைய தினம் திருவெம்பாவையினுடைய 2 பாடல்களை சிந்தித்தோம். அடுத்து இருக்கக்கூடிய 3வது பாடல் 4வது பாடலுக்கு இன்றைய தினத்தில் நாம பொருளை சிந்திக்க இருக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு 63 நாயன்மார்கள்ல தினமும் ஒரு நாயன்மார்களினுடைய சிந்திக்க வேண்டும் என்பதனுடைய நோக்கத்தோடு ஒவ்வொரு அடியாருடைய வரலாற்றையும் இங்கு சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அதன் படியாக 3வது பாடல் முத்தென்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைக்கிறவாய் பத்துடையர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோரும் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இந்த 3வது பாடல்ல மாணிக்க வாசக பெருமான் சொல்றார். அருணகிரி பெருமான் முதல்ல பாட சொல்லுகிற பொழுது முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவன முத்திக்கொரு வித்து குருவர என ஓதும். இதான் முதல் அடி எடுத்து கொடுத்தார். முத்தா பாடுன்னு. அது மாதிரி இங்க மாணிக்க வாசக பெருமான் முத்தென்ன வெண்ணகையாயின்றார். இந்த பெண்களுக்கு எப்பவுமே பல் வரிசை என்பது முத்தா இருக்கணும். ஒரு மாதிரி பல்லு முன்னையும் பெண்ணையுமா இருந்தோ இல்ல வேற மாதிரி வேற கலர்ல இருந்தாலும் வெள்ளையா இல்லாம வேற கலர்ல இருந்தாலும் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த பெண்ணினுடைய அழகுல பல் என்று சொல்லக்கூடியது ஒரு பெண்ணினுடைய வடிவமைப்புல சொல்லக்கூடிய அழகை வர்ணிக்கிறார். நீங்க ரொம்ப நல்லா சிரிக்கிறீங்கன்னா அந்த பெண்ணுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களினுடைய அழகுல பெண்ணுக்கு அழகு கூந்தல். பெண்களினுடைய அழகிலேயே முதன்மையானது கூந்தல் அழகு. அதுல ஏறு நெச்சி அழகு. புருவம் வில் மாதிரி வளைந்திருக்கணுமா, கண்ணு மீன் போல இருக்கணுமா, மூக்கு எடுப்பா இருக்கணுமா, உதடு கொப்பை செப்பாயுதல் போல இருக்கணுமா, கழுத்து அதாவது பார்த்தீங்கன்னா சங்கு போல இருக்கணுமா, ஸ்தனம் கோபுர கலசம் மாதிரி இருக்கணுமா. அப்போ ஒவ்வொன்றையும் இங்க சொல்லுகிற பொழுது அதை சொல்ற முத்தென்ன வெண்ணகையாயின. இந்த பெண் அழகிய பற்களை உடையவள். அப்ப சொல்ற இந்த எழுப்பக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய பெண் சொல்ற பாவை நோன்பு இருப்பதற்கு நேரமாகிவிட்டது. நேற்றைய தினத்தில் சொன்னாய் நீங்க வருவதற்கு முன்னதாக நான் வந்து இறைவனை எழுப்பும் விதமாக பாவை நோன்பு என்கின்ற ஒன்றை இருந்தோமே. ஆனால் அந்த சிவபெருமான் நமக்கு திருவருளை தருவார். அதனால நாம முதல்ல நான் எழுந்து வருவேன்னா அந்த பெண் சொன்னாலாம், உள்ள இருக்கக்கூடிய பெண். அதனால அந்த வெளியில இருக்கக்கூடிய பெண் சொல்றார். எப்பயும் தூக்கத்துல இருந்து எழுப்புறவங்களை கொஞ்சம் அதிகார தோரணையில எழுப்புனா அவங்க எழுந்து வரமாட்டாங்க, தூங்குற மாதிரி நடிப்பாங்க. அதனால இங்க சொல்றார் முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவனே, முன்பெல்லாம் நீ எங்களுக்கு முன்னாடி வந்து எழுந்து கொள்வாய். சரி, எழுதுறதோட மட்டமா நிறுத்துவ, எங்கள் எதிரே வந்து அப்பனே என்று சொல்லி, ஆனந்தனே என்று சொல்லி, அமுதனே என்று சொல்லி வாயூர இனிக்க 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 பேசுவாய். ஏன் இந்த சிவபெருமானை சாதாரணமா பேச மாட்டாள. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பள்ளக்க விளக்கது வளரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மணி வேணியன், அழகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த பெண்ணு அதுக்கு முன்னாடி எல்லாம் பாடுவாள்.
சிவபெருமானை எப்படியெல்லாம் பாடுவான்னா, அப்பனே ஆனந்தனே அமுதனே என்று வாயுற இனிக்க இனிக்க இறைவனை புகழ்வாய். சாதாரணமா நம்மளையே மனிதர்களையே புகழ்ந்தோம்னா மனிதர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? புகழ்ச்சிக்கு அடிமையே இல்லாதவர்கள் உலகத்தில் எவரும் கிடையாது. எல்லோரும் புகழுக்கு அடிமையானவர்கள். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அப்படி இறைவனை புகழ வேண்டுமா, இறைவனை வாழ்த்த வேண்டுமா. ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம்? மனிதர்களை வாழ்த்துகிறோம், இறைவனை வாழ்த்துவதில்லை. அதனாலேயே வாழ்த்துக்கள் என்று தனியா இருக்கு, வாழ்த்துக்கள் எல்லாமே தனியா இருக்கு. அப்போ ஒவ்வொரு கடவுளிடத்திலும் போய் அந்த வாழ்த்துகிற பொழுது இறைவன் நம்மை வாழ்த்துவார். இறைவனை நாம வாழ்த்தினோமே ஆனால் இறைவன் நம்மை வாழ்த்துவார். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற அந்த பெண், அத்தனே அமுதனே அப்பனே என்று வாயூர இனிக்க இனிக்க பேசுவியே, அந்த இறை நாமத்தை சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை வாழும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. நல்ல மனைவி அமையணுமா, சிவபெருமானை வழிபாடு பண்ணும். நல்ல குழந்தை அமையணுமா, சிவபெருமானை வழிபாடு பண்ணும். நல்ல வேலை கிடைக்கணுமா, சிவபெருமானை வழிபாடு பண்ணும். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது இப்படி வழிபாடு செய்துதான் நம் முன்னோர்கள் நிறைய பலன்களை அடைந்திருக்கிறார்கள். அதனால இங்க சொல்லும் பொழுது சொல்ற, நேற்றைய தினத்துல உங்களுக்கு முன்னாடி வந்து நான் எழுப்பி அந்த சிவநாமத்தை சொல்லுவேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணச்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று நான் சொல்லுவேன்னு அவ சொன்னா. ஆனா இப்ப வந்தாலான்னா வரல. அதனால இந்த எழுப்பக்கூடிய பெண்கள் சொல்றாங்க, நேற்றைக்கு முன்னாடி வருவேன்னு சொன்னா ஆனா வரல. இப்போ உள்ள இருக்கிற பெண் சொல்றா, என்ன சொல்றாளா, நீங்கள் இறைவனுடைய பற்று உடையவர்கள், நீங்கள்லாம் இறைவனுடைய பற்று உடையவர்கள், இறைவனுடைய பழைய அடியார்கள். அதுதான் சொல்றா. இங்க என்ன சொல்றா, புத்தடியும் புண்மை தீர்த்தா கொண்டு பத்துடையர் ஈசன் பழ அடியே பாங்குடையீர். நீங்கெல்லாம் பழமையான அடியார்கள். அப்ப நான் என்ன அர்த்தம்? நான் புது அடியார், குற்றத்தை பொறுத்துக்கணும். ஏன்னா புது அடியார்கள் வந்து சீக்கிரம் நேரத்துக்கு வரமாட்டாங்க. பழைய அடியாரா இருந்தா ஏற்கனவே அனுபவம் அவர்களுக்கு இருக்கும். என்ன அனுபவம்? கோயில் எத்தனை மணிக்கு திறக்கும், எத்தனை மணிக்கு மூடும், என்ன சாமி கும்பலாம், அங்க என்னென்ன இறைவன் இருப்பார், இது எல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி. அதனால சீக்கிரமா வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, பூஜையினுடைய நேரம் தெரியும் அவங்களுக்கு. அப்ப அந்த பூஜை நேரத்துக்குள்ள வந்துருவாங்க. இறைவனை ஒவ்வொரு கடவுளை நின்று வணங்கி அந்த இறைவனுக்கு உரிய பாசுரத்தை பாடுவார்கள். தேவாரத்தையோ திருமுறைகளையோ அங்க பாடுவாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தையோ பாடுவாங்க. அதனால இங்க சொல்ற, நீங்கள் இறைவனுடைய பற்று உடையவர்கள். இறைவன் மேல அன்பு வைக்கணுமா. ஏன்னா மற்றவன் மேல எல்லாம் அன்பு வச்சா அதெல்லாம் நமக்கு கடைசி வரைக்கும் கூட வராது. கணவன் மேல வச்சாலும் சரி, மனைவி மேல வச்சாலும் சரி, பேர பிள்ளைங்க மேல வச்சாலும் சரி, பிள்ளைங்க மேல வச்சாலும் சரி, இல்ல சொத்து சுகத்தின் மீது வைத்தாலும் சரி, எதுவும் நமக்கு பின்னாடி கடைசி வரைக்கும் வரவே வராது. கடைசி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால சொல்றார், நீங்கள் பழைய அடியார்கள், அவனை புகழும் முறை பெற்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீங்கெல்லாம் பழைய அடியார்கள், அவனை பாடி 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 உங்களுக்கு எல்லாம் என்னவாக இருக்கான்? ஆங்கிலத்தில் சொல்ல சர்வீஸ் இருக்கு. இப்போ எங்கேயாவது போனா என்ன கேட்பாங்க? எங்கேயாவது நீங்க ஏற்கனவே வேலை செய்த அனுபவம் உண்டா? ஒரு கேள்வி வரும். அது மாதிரி இந்த உள்ள இருக்கிற பெண் எழுந்து வரல, கதவையும் திறக்கல. இந்த பெண் சொல்ற, ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் பழக்கமானவர் இறைவன், நான் புது அடியார். அதனால நான் புது அடியாரா இருக்கிறதுனால இறைவன் வந்து அவருடைய பெருமை எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், ரொம்ப தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? புதுசா போறவங்க தான் அதிக பக்தி இருக்கும். பழைய அடியாருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வணங்கி 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 அவர்கள் எப்பயும் வந்தா நேரா வந்தா எந்தெந்த கடவுளை எப்படி வணங்கணும்னு வணங்கிடுவாங்க. புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், பக்தியும் இருக்கும். அதனால இந்த அம்மா சொல்ற, உள்ள இருக்கிற அந்த அம்மா சொல்றால, புதிய அடிமை
உங்கள் பெருமையால் என்னுடைய சிறுமையை நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெருமை, ஏன்னா புதுசா ஒரு அடியார் வர நம்ம கூட சுவாமியை வணங்குறது, புதிய கோயில், அங்க ஏற்கனவே அவங்களுக்கு பழக்கம் இல்லை. புதுசா நுழைந்திருந்தால் என்ன சொல்லுவாங்க, இங்கதான் பிள்ளையார் இருப்பார், இந்த இடத்துல முருகர் இருப்பார், இந்த இடத்துல ராமர் இருப்பார், இந்த இடத்துல கிருஷ்ணர் இருப்பார், இந்த இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பார், இந்த பக்கம் பார்த்தா அம்பாள் இருப்பாங்க, அந்த பக்கம் சிவபெருமான் இருப்பார், இதையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வணங்குகிற பொழுது அப்படி வணங்கிட்டு வரணுன்றதையும் சொல்லி கொடுப்பார்கள். அதை தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், பழைய அடியார்கள் நீங்கள், புதிய அடியார் நான். நான் செய்யக்கூடிய தவறை மன்னித்து விடுங்கள். சிறுமைன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பெருமை. நீங்கள் எல்லாம் பழைய அடியார்கள், பெருமைக்குரியவர்கள். நான் புது அடியார், சிறுமையை நீக்கி ஆட்கொள்ள கூடாதோ. ஏன்னா கோயிலுக்கு போனா எப்படி போகணும்னு நேற்றைக்கு சொன்ன ஆண்டாள் பிராட்டியார், பாலுண்ணும் நெய்ருண்ணும் நாட்கா என்ன பண்ணாங்க, மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம்னா தீக்குறளை சென்றோதும். அப்பனா என்ன அர்த்தம்? செய்யக்கூடாததெல்லாம் செய்ய மாட்டோம்னு அர்த்தம். ஆனா இப்ப எல்லாம் அப்படி இருக்கான்னா இல்லை. கோயிலுக்கு போறதா இருந்தாவே புதுசா ஒரு புடவை, புதுசா ஒரு நகை, புதுசா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி ஆயிட்டு வெளியில வர்றதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆகும். இப்பெல்லாம் கோயிலுக்கு போறதுக்கே அப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படின்னு பாருங்க. எதையோ கொடுக்கணுமா, இறைவனிடத்துல வருவதற்கு அலங்காரம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆண்டாள் பிராட்டியார் சொல்றார், பாவை நோம்பிருக்கக்கூடிய பெண்கள் என்ன அலங்காரம் தேவை? ஒன்னும் தேவை. மனம் தூய்மையாக வைத்து இறைவனை, மன தூய்மை வேணும், மனத்தை அலங்காரம் செய்யணும்ன்ற, மனதை அலங்காரம் செய்து உள்ள என்ன வச்சுக்க கூடாது, நிறைய அழுக்கு என்கின்ற குப்பைகளை வைத்திருக்காமல் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்திட்டு தூய மனதோடு வந்து இறைவனை வழிபாடு செய்யணும். அதைத்தான் இந்த பெண்ணும் சொல்றா, நீங்கெல்லாம் பழைய அடியார்கள், நான் புது அடியாரு, எப்படி வரணும்ன்றது இன்னும் தெரியல, அதனால நான் எழுந்துட்டேன். இருந்தாலும் பழைய அடியார் கொஞ்சம் சீக்கிரம் வராததுக்கு என்னுடைய சிறுமையை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எழுப்புறவங்க ஒரு பக்கம் எழுப்பினாலும் தூங்குறவங்களை எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள அவ்வளவு எளிதா எழுப்ப முடியாது. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை மட்டும் அவ்வளவு சீக்கிரமா எழுப்பவே முடியாது. அதனால அந்த பெண் சொல்ற, நான் தூங்கலாம் இல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எழுந்து வந்துடுவேன், கொஞ்சம் அவ்வளவுதான், கொஞ்சம் தாமதமாயிட்டது, அதனால என்னுடைய சிறுமையை நீக்கி ஆட்கொள்ள கூடாதோ அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா எழுப்பவர்கள் சொல்றாங்க, அன்புடையர் எங்களுக்கு தெரியாதோ அதை எல்லோரும் அறிவோம், அழகிய மனம் உடையவர்கள் நாம், சிவபெருமானை பாடாமல் இருப்போமோ, உன்னை எழுப்ப வந்தோம் நாங்கள், எங்களுக்கு இவ்வளவு பேச்சும் வேண்டியதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்லிட்ட, ஆனா எத்தோ நின் அன்புடைமை எல்லோரும் அறிவோமோ, சித்தம் அழகியார். சித்தம்னா என்னது? தூய்மையான அன்பு உடையவர் அப்படின்னு அர்த்தம். அது பாடாரோ நம் சிவனை, காலத்தை போக்க கூடாதான். இன்னைக்கு எதையோ பாக்குறாங்க, எதையோ கேட்கிறாங்க, எதையோ உட்கார்ந்து அந்த உள்ளங்கை அளவு செல்போன்ல உட்கார்ந்து அதுதான் வாழ்க்கைக்கு துணை என்று நிறைய பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு இப்பிறவி அல்ல, எப்பிறவி போனாலும் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். அருணகிரி பெருமான் சொல்றார், ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருகணுமா. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிறவி இருக்குன்னு. ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருகணுமா. ஏன் அவ்வளவு பிறவி இருக்கான்? ஒரு கடல் மணலை எடுத்து நம்மால எண்ணி பார்க்க முடியுமா? அது சாத்தியமா? அது முடிகிற விஷயமா? எந்த ஜேசிபி வச்சாலோ இல்ல எந்த லாரியை வச்சு அளந்தாலோ அளக்க முடியுமான்னா அளக்க முடியாது. அப்போ சரி அளக்க முடியாது, அவ்வளவு பிறவிகள் இருக்கான். ஏன்? ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி தருவார், ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி தருவார்.
அப்ப என்ன, ஆசையை முற்றும் துறந்தோமே ஆனால் இறைவன் திருவடியை போய் சேரலாம். ஆனா ஒவ்வொரு ஆசை வைத்திருந்தோமே ஆனால் இறைவன் திருவடியை போய் சேர முடியாது. அப்போ ஆசையை துறக்க வேண்டியது நம் கடன். ஆனா அந்த ஆசையை துறக்க வைப்பவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான். அந்த ஆசையை துறக்க வைக்கக்கூடிய பெருமான் யாருன்னா சிவபெருமான். அதனால சொல்றாங்க, சிவபெருமானை பாடாமல் இருக்கலாமோ, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி விண்ணும் தவனச் சடைமுடி தாமரையானை. சிவபெருமானுக்கு ஈடு இணையான ஒரு தெய்வம் இருக்கின்றது என்றால் அது சிவபெருமான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. நம்ம என்ன குற்றம் செய்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பெருமான் யாரான சிவபெருமான். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துக்குவார. ஏன்னா என் குழந்தை நல்ல குழந்தை, அவன் தவறே செய்ய மாட்டான். ஆனா அந்த தவறு செய்வதற்கு காரணகர்த்தா யாரான்னா பிரம்மாவா. எழுதுற எழுத்த சரியா எழுதி இருக்கலாம்ல, அந்த எழுதுற எழுத்த சரியா எழுதாததுனால தானே என் குழந்தை தவறு செய்கிறது. அப்ப குழந்தை தவறு செய்தால் அந்த குழந்தைக்கு எழுதின எழுத்த அந்த பிரம்மா சரியா எழுதி இருக்கணும். அவன் சரியாக எழுதாததுனால இந்த குழந்தை தவறு செய்யுது. அம்மை அப்பனாக இருந்து யார் மன்னிக்கணும்? நான் தானே மன்னிக்கணும், நான் தானே மன்னிக்கணும். அதனால பட்டினத்தார் சொல்றார் ஒரு பாட்டுல, மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. அருமையான பாட்டு. மாதா உடல் சலித்தால், ஒவ்வொரு பிறவி தோறும் நான் பிறவி எடுக்கிற பொழுதெல்லாம் எங்க அம்மா அங்கமெல்லாம் நொந்து என்னை பெற்றுக் கொள்கிறார். அதனால எங்க அம்மா எவ்வளவு பாடுபடுறா தெரியுமா? அவ்வளவு பாடுபடுறாங்க. அவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு பிறவி தோறும். அப்போ 10 மாசத்துல நான் படாத பாடுபடுறேன். அப்படி படாத பாடுபட்டு எங்க அம்மா ஒவ்வொரு முறையும் என்னை நொந்து பெறுகிறார். அதுக்கு பிறகு வளர்ந்து ஆளாகி, அதனால மாதா உடல் சலித்து விட்டார், வல் வினையேன் கால் சலித்து விட்டேன். என்னுடைய வினை எங்க போனாலும் பின்னாடியே வரும். நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம பண்றதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு, நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம், இல்ல நம்ம செய்யக்கூடிய பிழைகள் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா மேல ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தெரியுமா? இந்த நிவாத கவச காலகேயர்கள்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க பேர் 3000 அதாவது 3,60,000 பேர் அவர்கள். நிவாத கவசர் காலகேயர்கள்னு பேர் அவர்கள். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சிவபெருமான் இடத்துல 1000 வருஷம் தவம் பண்ணாங்க. இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்ன வரம் வேணும்னார்? இரவா வாழ்க்கை வேணும்னா. சிவபெருமான் சொன்னார், அப்ப பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு நிச்சயம், அது தர முடியாது, வேற எதனா கேளு. அப்படியான எங்க இறப்புக்கு ஒரு ரகசியமா உங்ககிட்ட நான் ஒரு வரம் வாங்கிக்கிறேன். இந்த ரகசிய வரத்தை யாருக்கும் நீ சொல்ல மாட்டேன்னு முதல்ல சத்தியம் பண்ணிடு. அப்படி ஒரு வரம் வாங்கிட்டாங்க. வாங்கி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க போயாச்சு. சிவபெருமான் அவர் வேலைக்கு போயிட்டார். இவர்கள் படாத பாடு தேவர்கள்ல இருந்து, முனிவர்கள் இருந்து, சித்தர்கள் இருந்து, ஞானிகள் இருந்து படாத பாடு படுத்தினாங்க. அர்ஜுன பெருமான் சிவபெருமானை வேண்டி 5 ஆண்டு காலம் தவம் செய்து பாசுபதத்தை பெற்றார். பெற்று முடிச்ச உடனே அந்த நிவாத கவசர் காலகேயர்களை கொல்லும் பொருட்டு இங்கிருந்து இந்திரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறார். இந்திரலோகத்துல இடம் கொடுத்தார், இந்திர பட்டம் கொடுத்தார். எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சொன்னார், அப்ப அந்த பாசுபதத்தை வச்சு நிவாத கவசர் காலகேயர்கள் என்று அதாவது பார்த்தீங்கன்னா 3,60,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரையும் நீங்க கொல்ல வேண்டும், அவ்வளவு பேரையும் கொல்லணும்.
அப்ப அவ்வளவு பேரையும் கொல்லுவதற்கு என்ன செய்யறது? அப்ப இவர் சொல்றார், நான் போய் கொன்று விட்டு வருகிறேன். அவர்கள் மீது பல வகையான பானங்கள் எரிகிறார். ஆனா அவர்களை கொல்ல முடியல. அப்படி கொல்ல முடியாத பொழுது அவங்க இறப்பினுடைய ரகசியம் ஒண்ணு இருக்கு. ஆனா அது யாருக்கும் தெரியாது. இப்போ தேர் ஓட்டி வர, இந்திரனுடைய தேர் ஓட்டி மாதலின்னு பேர், அவரே கூப்பிடுறார். இவங்க பிறப்பினுடைய ரகசியம் இறப்பினுடைய ரகசியம் ஏதாவது தெரியுமா உனக்கு? சுவாமி சத்தியமா எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், ஏண்டா தெரியாதுன்னு சொல்றியே, ஏதோ இறப்புக்கு ஒரு ரகசியம் இருக்கும் போல இருக்கு. அந்த ரகசியம் தெரிஞ்சா தானே நான் இவங்க மேல பானம் போட முடியும். என்ன ரகசியம் தெரியல சுவாமி. அப்போ அந்த பாசுபதத்தை கையில வச்சுட்டு இறைவன் சிவபெருமான இடத்துல பிரார்த்தனை பண்றார். பண்ண அடுத்த வினாடி நினைக்கிறார், ஆகாசவாணி சொல்லுது பதில். அவங்க இறப்புக்கு ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? இந்த கையும் வாயும் ஒன்னா இருக்கிற பொழுது நீ பானம் போட்டா உயிர் போகும். 3 லட்சம் பேர் இல்ல, 3,60,00,000 பேர் மொத்தம். அவங்க நிவாத கவச காலகேயர்கள் பேர். அப்போ அந்த 3,60,00,000 பேரை கொல்லணும். இப்போ கொல்லன்றதுக்கு என்ன செய்வது பார்க்கலாம். இப்ப அந்த கையும் வாயும் ஒன்னா இருக்கணும். இப்ப வந்தவர் என்ன பண்ணார்னா, மாதலி வேகமா தேர திருப்புவேன்னார். எவ்வளவு வேகமா திருப்புவேன்? இந்த ஆஞ்சநேய சுவாமிகள் இருக்காரு, அவருடைய வேகத்திற்கு ஒரு கட்டுப்பாட்டு கருவி வச்சாலும் பயன்படாத. ஒரு வினாடி அப்படிங்கிறதுக்குள்ள 9,70,000 யோசனை கடப்பார் ஆஞ்சநேய சுவாமிகள். ஒரு செகண்ட்ல அப்படிங்கிறதுக்குள்ளரே 9,70,000 யோசனை. அப்போ அவ்வளவு தொலைவு அவர் கடந்துருவார். அதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இடி, மின்னல், புயல், காற்று, பெய்யக்கூடிய மழை, அப்படி பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை துளி தன் மீது ஒரு துளி கூட விழாம ஒரு துளிக்கும் மற்றொரு துளிக்கும் இடையில் பூந்து போவார். தன் மீது ஒரு துளி கூட விழாம. அந்த வேகத்தை எந்த கட்டுப்பாட்டு கருவி வைக்கிறது? வைக்க முடியுமா? வைக்க முடியாது இல்லையா? இப்ப அதை சொல்ற, அந்த ஆஞ்சநேய சுவாமிகள் எவ்வளவு வேகமா போவாரோ நான் அந்த வேகத்துக்கு தேர முன்னாடியும் ஓட்டுவேன், ரிவர்ஸ்லயும் ஓட்டுவேன், திருப்பவும் செய்வேன். ரிவர்ஸ்ல போய் பாடங்கத்து கொண்ட ஒரே ஒரு பெருமான் ஆஞ்சநேய சுவாமிகள். சூரிய பகவான் இப்படி இருக்கார். நீங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஆஞ்சநேய சுவாமிகள் பாடம் கேட்கிறார். சூரிய பகவான் ஒரு இடத்துல நிக்க முடியாது, நகர்ந்து கொண்டே இருப்பார். ரிவர்ஸ்ல போயே பாடம் கத்துக்கிட்டார். குருவுக்கு பின்னாடி கேட்கல. இப்ப குருன்னா முன்னாடி உட்காரணும், அவருக்கு முகத்தை காட்டணும், முதுகை காட்ட முடியாது. குருவும் முதுகை காட்டிட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. முகம் நேருக்கு நேரா இருக்கணும். அப்போ சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறார், ஆஞ்சநேயர் ரிவர்ஸ்ல போய் பாடம் கற்றுக்கிறார். அப்படி பாடம் கற்றுக்கொண்ட ஒரே பெருமான் ஆஞ்சநேய சுவாமிகள். அப்போ அந்த மாதிரி இவர் சொல்றார், நான் அந்த வேகத்திற்கு, வாயு தேவனுடைய மகனாக இருக்கிற ஆஞ்சநேய சுவாமிகள் எந்த அளவுக்கு வேகம் போவாரோ அந்த அளவுக்கு நான் வேகத்தை தேர திருப்புவேன். சரி, அப்படியா? சரி, தேர வீட்டுக்கு திருப்புள்ள. அப்ப இந்த நிவாத கவசர்கள் காலக்கையர்கள் 3,60,00,000 பேரை கொல்லலையான இல்ல, நீ முதல்ல தேர திருப்பு. ஏன்னா இவருக்கு சுவாரஸ்யம் போயிடும், ரகசியத்தை சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். அதனால என்ன பண்ணிட்டார், நீ தேர திருப்புன்னார். தேர திருப்பிட்டு வீட்டுக்கு போகுது. எங்க? தேவலோகத்துக்கு தேர் போகுது. இப்ப அந்த நிவாத கவசர்கள் காலக்கையர்கள் சொல்றாங்க, அர்ஜுனன் தோத்து போறான், அர்ஜுனன் தோத்து போறான், அர்ஜுனன் தோத்து போறான்னு கை தட்டிட்டு இந்த கையை எடுத்து வாயில வச்சாங்க. இந்த விசிலடிக்க முதல்ல கத்து கொடுத்தவங்க யாருன்னா நிவாத கவசர் காலகேயர்கள்னு பேரு. எல்லாம் இன்னைக்கு விசில் அடிக்கிறாங்கல்ல, நாக்க மடக்கி வாயில வச்சு அப்படி கைய வச்சு விசில் அடிக்கிறாங்களே, அந்த விசில் என்கின்ற ஒன்றை அடித்தவர்கள் முதல்ல யாருன்னா நிவாத கவசர் காலகேயர்கள்.
இப்ப அவங்க அப்படி விசில் அதை வச்சு என்ன பண்ணாங்க, வாயில வச்சு கையே வாயி ரெண்டும் ஒன்னா இருக்கணும், அப்ப பானம் போடணும். இப்போ அர்ஜுனன் தோத்து போறான்னு அந்த கையை எடுத்த வாயில வச்சு விசில் அடிச்சாங்க. அர்ஜுன பெருமான் பாசுபதத்தை போட்டார். ஒரு செகண்ட்ல திருப்பினாங்களாம். திருப்பி அடுத்த வினாடி நிவாத கவசர் காலகேயர்கள் மாண்டு போனாங்க. இது எதுக்கு இப்ப சொல்றோம்னா, நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள், நம்ம வாங்கக்கூடிய வரங்கள் நமக்கை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த பூமி மாதாவும் ஆகாசவாணிக்கும் எந்த மூடியும் கிடையாது. இந்த பூமிக்கு எந்த மூடி போட்டு மூடுறது? ஆகாயத்திற்கு எந்த மூடி போட்டு மூட முடியும்? ஏதாவது காதுல பஞ்சு வைக்கிற மாதிரி வச்சு அதுக்கு கேட்காம இருக்குமா? நம்ம என்ன பண்ணாலும் பூமி மாதாவுக்கு தெரிஞ்சிடும். நம்ம என்ன செய்தாலும் ஆகாசவாணி என்கின்ற மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்திற்கு தெரிந்துவிடும். ஆகாயத்திற்கு தெரிந்துவிடும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம நாம எந்த ரகசியத்தையும் செய்ய முடியாது, எந்த பாவத்தையும் செய்ய முடியாது, எந்த நல்லது கெட்டதையும் செய்ய முடியாது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அது தெரியும். அதனால குற்றம் என்பது செய்யாமல் தடுக்கக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான். அதனால இங்க சொல்றாங்க, சிறுமையை நீக்கி ஆட்கொள்ள கூடாதோ. யாரு? உள்ள இருக்கிற பெண் சொன்னான். வெளியில இருக்கிற பெண் சொல்ற, ஆமா ஆமா உன்னை எழுப்ப வந்தோம்ல, இதெல்லாம் எங்களுக்கு தேவைதான். சரி, ஏதோ புதிய அடியார், அந்த புதிய அடியாரை கொஞ்சம் கூட கூட்டு போய் அவருக்கும் இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நாங்க முயற்சி பண்றோம். நீ என்னன்னா உள்ள இருந்துகிட்டே கதவையும் திறக்கல, வெளியில வந்தும் கேட்கல, கேட்காமையே உள்ள இருந்தே இத்தனைக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்கின்றாய். அதனால இதெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்ற, இதெல்லாம் எங்களுக்கு தேவைதான். ஏன்? சிவனை பாடாமல் உன்னிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வேஸ்ட்ன்றான். என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் காலத்தை வீணா போக்கிட்டு இருக்கணும். எதுல? பெரிய ஸ்கிரீன் போட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு டிவியை வச்சுட்டு, உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய செல்போனை வச்சுட்டு, சில இடத்துல எங்க இங்க இருந்து அடையாறுல இருந்து ஏறினா பாரிஸ் வரைக்கும், பாரிஸ்ல இருந்து ஏறினா கோயம்பேடு வரைக்கும், கோயம்பேடுல இருந்து சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஊருக்கு போற வரைக்கும் இந்த செல்போனை கீழே வைக்கிறதே இல்லை, காதுல வச்சா இந்த இல்லையா? யாருக்கிட்டையும் பேசுறாங்களோ இல்லையோ, சில நேரத்துல எதை எதையோ பார்த்து எதை எதையோ கேட்டு காதுல ஒரு என்னது ஹெட்போனு ஒன்ன போட்டு மொத்தமா எதை எதையோ பார்க்கிறோம், எதை எதையோ கேட்கிறோம். அதனாலதான் இங்க சொல்றாரு, இதெல்லாம் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்பிறவி போனா எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. அரிய பிறவி இந்த பிறவி. ஆடு மாடெல்லாம் கோயிலுக்கு வருதா? பாம்பு பள்ளி பூராலாம் கோயிலுக்கு வருதா? மனிதர்களே நிறைய பேர் வர்றதில்ல, அது வேற விஷயம். மனிதர்களே நிறைய பேர் வர்றதில்லை இல்லையா? மனிதர்களே நிறைய பேர் வர்றாங்களா? நீங்க நல்லா பாருங்க, வரமாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் மாறி 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 பிறப்பதே தொழிலா வச்சுருப்பாளாம் அவெல்லாம். அதை தவிர வேற வழி கிடையாது. அப்புறம் நம்ம என்ன பண்றது? நமக்கு வந்த கஷ்டம் எல்லாம் போகும்னா எப்படி போகும்? போகாது இல்லையா? அதனால சொல்ற, பிறப்பதற்கே அவர்கள் எல்லாம் உரியவர்களாக ஆகிறார்கள். அதனால இந்த எழுப்பக்கூடிய பெண்கள் சொல்றாங்க, இது எங்களுக்கு தேவைதான், இந்த பேச்சு வேண்டியதுதான் அப்படின்றாங்க. அடுத்து சொல்றாங்க, இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து எழுப்புகிறவர்கள் சொல்றாங்க, ஒன்னி திலநகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிழிமொழியார் எல்லோரும் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடு. எண்ணிக்கோ. எழுக்கிற பெண்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. உள்ள இருக்கிறவ சொல்ற எல்லாரும் வந்துட்டாங்களாம். அதுக்கு இந்த அம்மா சொல்ற, எண்ணிக்கொள் அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணி கொடு, உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்ற ஆவாமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணி குறை இருந்தால் துயின்றேலோர் என்பார். மீண்டும் போய் படுத்து சொன்ன அத்தனை பேரும் வந்துட்டாங்க.
ஆனா நீ வரலன்னு சொல்ற. மறுபடியும் சொல்றாங்க, முதல்ல முத்தென்ன வெண்ணகையாயினா. இப்ப அடுத்த வரியில சொல்லும் பொழுது, அடுத்த பாடல சொல்வது ஒண்டி திலநகையா. சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா சில பெண்கள் சிரிக்கிறாங்கன்னா இல்லை. வீட்டுக்கார 5 பவுன்ல லாங் செயின் பண்ணி கொடுப்பார். அது மேல என்ன கொஞ்சம் சிரிடி, என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கும் அப்படின்னு. பெண்களுக்கு பொன் நகையை விட புன் நகை ரொம்ப முக்கியம். பெண்களுக்கே முடியது. ஒண்ணுமே இல்லைனாலும் தலைவாரி ஒரு குங்குமம் வச்சு தலையில ஒரு பூவை வச்சுட்டு அப்படி வரும் பொழுது வர்றவங்கள இன்முகத்தோடு வாங்கன்னு சொன்னாவே அதுவே போதும். ஆனா இப்பெல்லாம் போன் பண்ணிட்டு வரக்கூடாது, அப்படியே நீங்க போன் பண்ணீங்க. நாங்க இப்பதான் வெளியில கிளம்பிட்டோம், இல்ல நாங்க வீட்டு வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கிறோம், வீடு கதவு திறந்துதான் இருக்கு. ஐயோ அப்படியா, வாங்க வாங்க நாங்க இப்பதான் ரெடி ஆயிட்டோம். தம்பி நீ கிளம்பல, எங்கம்மா? அந்த குழந்தை அப்பதான் கேட்கும், எங்கம்மா? அடே பீச்சுக்கு போனோம்னு சொன்னியடா, நான் காலையில இருந்து கேட்டியடா. அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் கேட்கவே இல்லையே. அதை விட இன்னும் சில கொடுமை நடக்கும். சில வீடுகள்ல போனீங்கன்னா, டீ சாப்பிடுறீங்களா? இல்ல சாப்பிட்டு வந்துட்டு இருப்பீங்களே. காபி குடிக்கிறீங்களா? இல்ல குடிச்சிட்டு வந்துட்டு இருப்பீங்களே. இல்ல அதான் கேட்டேன். இல்ல அதுக்குள்ள இன்னொரு சேர்த்துப்பாங்க, உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லதானே இருக்குன்னு நான் சொல்ல முடியும். சில வீடுகள்ல போனீங்கன்னா சாப்பிடுற நேரத்துக்கு போயிருப்பாங்க, நீங்க சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்கன்னு வாங்க. ஆமா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்தாவே விருந்தாளிகளை வரவேற்பு கொடுத்து என்ன சொல்றாங்க, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதை விட என்ன சொல்றாங்க தெரியுமா, நம்ம வீட்டுல இருக்கிற கூழோ கஞ்சோ பாங்க. ஒரு அப்பெல்லாம் சொல்றாங்க, எங்க வீட்டுல இருக்கிறத நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் எதுவா இருந்தாலும் அப்படின்பாங்க. இப்பெல்லாம் ஏண்டா தொலையுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இப்பெல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் நாம எல்லாமே பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிடுச்சு. கூட்டு குடும்பம் கிடையாது, அதே மாதிரி வந்தவங்களே வரவேற்பு கொடுக்கறது கிடையாது. ஏண்டா வந்தீங்கன்னு வந்தது. அதை விட இன்னொரு தெரியுமா, அந்த அம்மா 4 நாளைக்கு இருக்கலான்னு வந்திருக்கோம், எப்ப போவீங்கன்னு சில வீடுகள். எப்ப போவீங்கன்னு கேட்பாங்க சில வீடுகள். அந்த மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற, இன்முகம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு சிரிப்பு ரொம்ப முக்கியம். அதுல சொல்லுகிற பொழுது சொல்ற ஒண்டி திலநகையாய். அப்பனா என்ன அர்த்தம், சிரிச்சா நீ ரொம்ப அழகா இருப்ப, அழகிய கிளி போல பேசக்கூடிய பெண். அதனால சொல்ற ஒண்ணி திலநகையா, இன்னும் புலந்தின்றோ, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை கேட்கிறான். அடுத்து சொல்ற அந்த வெளியில எழுப்பக்கூடிய பெண்கள் வண்ண கிளிமொழியார். வண்ண கிளிமொழியார் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நீங்க எல்லாம் பேசும் பொழுது சில பேர் சொல்லுவாங்கல்ல, உங்க வாய்ஸ் ஸ்வீட் வாய்ஸ், உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பேசுறது ரொம்ப நல்லா புரியுது, பாடுறது ரொம்ப நல்லா புரியுது, நீங்க உங்க வாய்ஸ் எப்படி இப்படியே இருக்கு கேட்பாங்கல்ல. சில பேர் எல்லாம் பேசுவாங்க, அப்படி பேசுகிற பொழுது. அதனால இங்க சொல்லுங்க வண்ண கிளிமொழியார். எல்லாரும் வந்தாரோ, இந்த உள்ள இருக்கிற பெண் கேட்கிறா, எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன மட்டும் எழுப்புறேன்னு சொல்றீங்களே, நான் கதவை திறக்கலைன்னு சொல்றீங்களே, எல்லாரும் வந்துட்டாங்களோ? அப்ப வெளியில இருக்கிறவ சொல்ற, வேண்டுமானால் எண்ணிக்கொள், நீ வெளியில வா, கதவை திறக்காமையே உள்ள இருந்தே பேசாதே, வந்து எண்ணிக்கொள்ளு. அப்படி எண்ணிக்கிட்டீங்கன்னா ஒருவேளை சொல்லுவோம், அவ்வளவும் கண்ணை துயின்றவாறே கேட்காது. படுத்துக்கிட்டே இந்த கேள்வி எல்லாம் கேட்காத, அவமே காலத்தை போக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு வினாடியும் இறைவன் கொடுத்தது, போனா திரும்பாதது 3. நமக்கு போனா திரும்பாதது 3, திரும்பவே திரும்பாது. என்னென்ன திரும்பாது? மானம் போனா திரும்பாது, போன மானம் போனதுதான். உயிர் போனா திரும்பாது. காலம் போனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும், என்ன மாறும்?
தேதி மாறிடும். என்ன மாறும்? தேதி மாறிடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும், ஆனா என்ன மாறும்? தேதி மாறும். தேதி இன்னைக்கு தேதி என்னது? 4. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்தில் மாறி போயிடும். இந்த நேரம் வரும், நாளைக்கு இதே நேரம் வரும். என்ன மாறும்? கிழமை மாறும். கிழமை மாறி போயிடும். நேரம் வேணா நாளைக்கு இதே நேரம் வரும். இன்னொன்று, இதே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்? 31 ஆயிருக்கும். ஆண்டே மாறி போயிருக்கும். மறுநாள் பார்த்தா மாறி போயிடும். அப்போ காலம் போனால் திரும்பாதது. 26 வருஷம் முன்னாடி போச்சுன்னா திரும்ப முடியுமா? மறுபடியும் 2000ல இருந்து தொடங்க முடியுமா? முடியாது. இல்ல 2026 அடுத்து வருது 2027 வேணா வருமே தவிர 2025 திரும்ப போவது இல்லை. அதனாலதான் சொன்னாங்க காலம் பொன் போன்றது. எது? காலம் பொன் போன்றது, தங்கமானது. அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது சொல்ற, ஒன்னி திலனகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவாமே காலத்தை போக்காதே. காலத்தை போக்க கூடாது. அதுக்கு அடுத்து சொல்ற, விண்ணுக்கு ஒரு மருந்து. ஒரே ஒரு மருந்து எதுன்னு கேட்டா அது சிவபெருமான். ஒரே மருந்து நமக்கெல்லாம் உயிரிக்கக்கூடிய மருந்து. இந்த மருந்தை நம்ம சாப்பிடலாம், கையில வச்சுக்கலாம், மனசுல எப்பொழுதும் தியானிக்கலாம். இந்த மருந்து நமக்கு எப்பொழுதும் வேலை செய்யும். இது ஃபெயிலியரே ஆகாத மருந்து. எப்படி? கைவிடாத மருந்து, எல்லா நோய்க்கும் குணமாகக்கூடிய மருந்து. எது? நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரம் எதுக்குரியது? எல்லா நோய்க்கும் மருந்து. சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவதே நமச்சிவாயவே. அப்பர் பெருமான் சொல்றார், உலகத்தில் எல்லா துணையை காட்டிலும் ஒரு துணை இருக்குன்னா, என்ன கல்லுல கட்டி போட்டா கூட என்னை மீண்டும் மிதக்க வைத்த ஒரே ஒரு பெருமான் சிவபெருமான். அவரை மட்டும் மிதக்க வச்சிருக்கலாம், ஆனா கல்லையும் சேர்த்து மிதக்க வச்சார். கல்லு மிதக்குமா? மிதக்காது. கடலூருக்கு பக்கத்துல அப்பர் பெருமானை கட்டி போட்ட அந்த கடல்ல போட்ட அந்த இடத்தில் கல்லு மிதந்து மேல வந்தார் அப்பர் பெருமான். திருநாவுக்கரசு சுவாமிகள் மேல கல்லு மிதந்து மேல வந்தார், தூக்கி போட்டது மேல வந்தார். அவர் சொல்றார், அப்பனா என்ன அர்த்தம்? பொற்றுனை திருந்த பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சணும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. அது நமக்கு உலகத்தில் வேற எந்த, அது மட்டும் இல்ல, இது கடன் கேட்டா கொடுக்கலாம், தீர்ந்து போயிடுன்னு சொல்ல முடியாது. இந்த மருந்து தீர்ந்து போயிடுன்னு சொல்ல முடியாது. நமச்சிவாய மந்திரத்தை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கிறோம், தீர்ந்து போயிடுமா? நம்ம கிட்ட தீர்ந்து போச்சு, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டான்ற ஒரு இருக்கா? இல்ல, எத்தனை முறை சொல்லலாம். அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? சொல்றவங்களும் பலனடைவாங்க, கேட்கிறவங்களும் பலனடைவாங்க. அதான் நாமத்துக்குரிய பலன். அதனால சொல்ற அந்த யாரு? மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், விண்ணுக்கு ஒரு மருந்து. இந்த உலகத்துக்கே ஒரு மருந்து இருக்கு அப்படின்னா அது நமச்சிவாய மந்திரம். அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நேரம் தவறாமல், காலத்தை போக்காமல், உண்ணும் பொழுது, உறங்கும் பொழுது, பேசும் பொழுது எப்பொழுதும் இறை நாமத்தை சொல்லும். எப்ப வேணா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவாய நம சொல்லலாம், தூங்குறதுக்கு முன்னாடி சிவாய நம, பிரயாணம் பண்றோம் சிவாய நம, உட்கார்ந்து இருக்கிறோம் சிவாய நம. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எல்லா நேரமும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் என்ன சொல்லணுமா? சிவாய நம என்று சிந்தி திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதனாலதான் இங்க சொன்னா, விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழு பொருளை. வேதம் சொல்லுது என்னென்ன? ஓம் நமச்சிவாய வேதம் சொல்லு. அப்போ வேதமே விழு பொருளாக இருப்பது, விதையாக இருப்பது எதுனா சிவாய நம.
அப்ப சொல்லணுமா வேண்டாமா? அதை சொல்ற, வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை. நாமெல்லாம் இப்ப எதையோ பார்த்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு, ஆண்டவரை பார்த்தா நமக்கு அப்படி தோணுதா? சொல்லவும் தோணல, மனசுலயும் நினைக்க தோணல. மனசுலயாவது நினைக்க தோணுதான்னா இல்லை. ஏன்? கண்ணுக்கு இனியானை. சாப்பிட்ற பொருளை பார்த்தா நமக்கு ஆஹா என்ன அழகாகுது இந்த சாப்பாடு தோணுது. ஒரு பூவை பார்த்தா என்ன அழகாகுது இந்த பூ. ஒரு எதெல்லாம் நமக்கு மனதுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பார்க்கிறப்போ நமக்கு இனிமையா இருக்கு, கண்ணுக்கு இனிமையா இருக்கு. ஆனா ஆண்டவனை பார்க்கும்போது மட்டும் இனிமையா இருக்கான்னா ஒரு சில பேருக்கு இனிமையா இருக்கு. ஒரு சில பேருக்கு எப்படா கோயிலை விட்டு போவோம், எப்படா செல்போனை பார்ப்போம், எப்படா டிவி பார்ப்போம், எப்படா சீரியல் பார்ப்போம், உண்டா இல்லையா? சில பேருக்கு சாப்பிட்றது பிடிக்கும், சில பேர் உடுக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு அலங்காரம் பண்றது பிடிக்கும், சில பேருக்கு பிரயாணம் பிடிக்கும், சில பேருக்கு சுவாமி கும்பிடுறது பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் இல்லையா? ஆனா நம்ம எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும் அப்படின்னா, கண்ணு பார்த்த உடனே ஆண்டவனுடைய திருமேனியை பார்த்த உடனே பிடிக்கணுமா? பிடிக்கிறதோட மட்டும் இல்லை, என்ன அழகா இருக்காரு கோதண்டராமர், எவ்வளவு அழகா இருக்கார். தாமரைப்பூ மாலை போட்டிருக்கார், எவ்வளவு அழகா இருக்கார். ராமன் அவதாரத்துல எவ்வளவு அழகா இருக்கார். மனசுல நினைக்கணுமா இல்லையா? அப்படி நினைத்தால் நமக்கு என்ன தருவார்? ஆஹா, என் குழந்தை என்னை என்னமா ரசிக்குது, என்னமா பார்க்கிறாங்க. அதை பார்த்து பார்த்து அந்த கண்ணுல தூங்கும் போது கூட என்ன நினைவு வரணுமா? நமக்கெல்லாம் எதேதோ நினைவு வரும், எதையோ சிந்திக்க தோணும். பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போனா ஆஞ்சநேய சுவாமிகள் இவ்வளவு அழகா இருக்காரே, கோதண்டராமர் இவ்வளவு அழகா இருக்காரே, சிவபெருமான் இவ்வளவு அழகா இருக்காரே, வாமன அவதாரத்துல கிருஷ்ணர் இவ்வளவு அழகா இருக்காரு, அதெல்லாம் நினைக்கணும். முருகர் இவ்வளவு அழகாக இருக்கிறாரு, சிந்தித்து பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு எதையோ பார்த்து அழகா இருக்கு அழகா இருக்குன்னு நினைக்க கூடாது. எப்போ? தூங்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்த கடவுளை பார்த்தோமோ அந்த உருவத்தை கண்ணு முன்னாடி அப்படி ஒரு செகண்ட் சிந்தித்து பார்த்து, இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்த இறைவா உனக்கு நன்றி சொல்லிட்டு தான் படுக்கணும். என்ன பொழுது விடிஞ்சா இடமுமோ இடமாட்டமோ தெரியாது. நிலையில்லாத வாழ்க்கை. எப்ப யமன் கூப்பிடுவான்னு யாருக்கும் தெரியாது, எப்போ யமன் கூப்பிடுவான்னு தெரியாது. அதனால இங்க சொல்ற, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம். இந்த உள்ளம் இருக்கே, அதே எப்பயும் ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, நேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் அண்ணன் அடி போற்றி. இறைவனை பாடணும். அப்படி பாடினால் என்னவாக இருக்குமா? அடுத்த ஒரு பிறவி இருந்தால், அடுத்த ஒரு பிறவி இருந்தால், காரைக்கால் அம்மையார் சொல்றார், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். அந்த அம்மா கேட்டா, இதுக்கு என்ன அர்த்தம்? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், செத்து போகாத ஒரு அன்பை கொடுன்னு கேட்டான். ஏன்? காலையில சாமி கும்பிட்டு சாயங்காலம் திட்டுறோம் நாமெல்லாம். காலையில தானே முன்ன கும்பிட்டு வந்தேன், நான் வர்ற வழியிலேயே எனக்கு ஒரு வண்டிக்காரன் வந்து என்னை இடிச்சுட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போகும்போது என்ன பண்ண? சுவாமியை பார்த்துட்டு வணங்கிட்டு போற, நற்காரியம் செய்துட்டு போகணும். போகும்போதே திட்டிகிட்டே போனீங்கன்னா உன்னை வந்து சாமி கும்பிட்றதே வேஸ்ட். உளுந்து உளுந்து வந்து சாமி கும்பிடுற, ஒன்னும் கொடுக்க மாட்டேன்ற, கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு திட்டிகிட்டே போனா என்ன பண்ணுவாரு? நாம என்ன பண்ண முடியும்? எதிரில் வரவன் ராங் ரோட்ல வந்து ஒரு அடி அடிச்சு விடுறான், உண்டா இல்லையா? அதனால இறைவன் நமக்கு விரோதி அல்ல, இறைவன் கொடுப்பதற்காகவே இருக்கிறார். ஆனா அவரை வாயார பாடி வாழ்த்த வேண்டும், வாயார பாடணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கணும். வாழ்த்திட்டு வணங்கணும். அப்ப ஏதாவது ஒரு தேவார பாட்டு பாடணும், எல்லாரும் ஒரு பாட்டு பாடி அவரை வாழ்த்தணுமா. இதனால சொல்றார்,
கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று. இந்த உருவத்தை சிந்திக்கணும். எந்த உருவத்தை நமக்கு பிடிச்சிருக்கோ. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ராமர் வணங்கினா கொடுப்பாரா, கிருஷ்ணரை வணங்கினா கொடுப்பாரா, பிள்ளையார வணங்கினா கொடுப்பாரா, முருகரை வணங்கினா கொடுப்பாரா, அம்பால வணங்கினா கொடுப்பாங்களா, ஆஞ்சநேயரை வணங்கினா கொடுப்பாங்களா, சிவனை வணங்கினா கொடுப்பாங்களா, எல்லாருக்கும் கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா கொடுப்பாங்க. இதுதான் எண்ணமே. ஆனா நம்ம அன்பு எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு கொடுப்பாங்க. நம்ம என்ன செலுத்துறோமோ, பக்தி என்னவையாக நம்ம செலுத்துறோமோ அதை இறைவன் கண்டிப்பாக தருவார். நியாயமானதாக இருந்தா தருவார். பக்கத்து வீட்டுக்காரர் அது வாங்கிட்டார், ஏத்த வீட்டுக்காரர் இதை வாங்கிட்டார், அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சொன்னா தர முடியுமா? நமக்கு தகுதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த தகுதிக்கு தக்கவாறு தானே இறைவன் தருவார். இன்னொன்னு, தவத்தளவே ஆகுமா தான் பெற்ற செல்வம். எது தவம்? கலியுகத்துல ஒரு கோயில் கட்டுவது தவம், கும்பாபிஷேகம் செய்வது தவம், யாகம் வளர்ப்பது தவம். நாமெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 5 லட்சம் கொடுத்தாலும் கொடுப்போம். அந்தனர் கூட்டு வச்சு ஒரு யாகம் வளர்க்கிறா, ஒரு 5000 கேட்கிறாரு, கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவர்கிட்ட பேரம் பேசும். அதே மாதிரி பாருங்க, ஆடையும் பாடலும்னா 1 லட்சம் ஓகேன்றாங்க. ஆன்மீகத்தை கேட்ட ஃப்ரீயா வந்து பண்றீங்களான்ற. மாயைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுக்கறதுல? ஆண்டவனுடைய திருப்பணியை செய்வதற்கு கொடுப்பது கிடையாது. இதே வந்து இப்ப ஆடலும் பாடலும் இங்க ஓடிட்டு இருந்தா எவ்வளவு பேர் இருந்திருப்பா? பஸ் நிக்கிற எல்லாரும் உள்ள இருந்திருப்பா, உண்டா இல்லையா? ஆனா ஆன்மீகத்திற்கு வரமாட்டா. அதான் உண்மை. ஏன்? அதை அனுபவிக்கக்கூடிய புண்ணியத்தை அவர்கள் செய்யலன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதை அனுபவிக்கக்கூடிய புண்ணியத்தை அவர்கள் செய்யவில்லை என்றுதான் நம்ம கருதி கொள்ளணுமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இதை கேட்கறதுக்கோ, இதை படிக்கிறதுக்கோ, இதை பார்க்கறதுக்கோ புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஏதோ ஒரு சென்னத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் சிந்திக்க முடியும், அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அனுபவிக்க முடியும். அதனாலதான் சொன்னாங்க, தவத்தளவே ஆகுவான் தான் பெற்ற செல்வம். இது எது தவம்? கலியுகத்துல நாமாவளி சொல்லுவது தவம். கலியுகத்துல என்ன தவம்? நாமாவளி சொல்லுவது தவம். தேவாரம் தெரிச்சவங்க பாடலாம், தெரியாதவங்க என்ன பண்றது? நாமாவளி சொல்லலாம். நமச்சிவாய 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 சொல்லலாம். சிவா 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 சொல்லலாம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லலாம். கிருஷ்ணான்னு சொல்லலாம், முகுந்தான்னு சொல்லலாம், ராமான்னு சொல்லலாம், ஆஞ்சநேயான்னு சொல்லலாம், ராமதூதான்னு சொல்லலாம். நமக்கு எது எதெல்லாம் நாமல வருதோ அதையெல்லாம் சொல்லலாம். அம்மா ஓம் சக்தி பெரியபாளையத்தம்மா சொல்லலாம். ஆனா நம்ம அதெல்லாம் சொல்றது கிடையாது, எதையோ சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால இங்க சொல்றார், உள் நெக்கு நின்று உருகி யாம் மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை தவிர வேறு சிந்தனை சிந்திக்க வேண்டாம். ஏன்? இந்த மார்கழி மாசத்துல மட்டுமாவது 11 மாசம் இந்த உடம்பினுடைய சுகத்திற்காக வைத்துக் கொள்ளலாம். 11 மாசம் இந்த உடம்பினுடைய சுகத்திற்காக காடு வாங்கலாம், பங்களா வாங்கலாம், ஏசியில தூங்கலாம், அதுக்கப்புறம் ஆடம்பர வாழ்க்கை வாழலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 1 மாசம் மட்டும் இறை வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கணுமா? காலையில மாலையில ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு அங்க போய் ஒரு விளக்காவது ஏற்றணும், ஒரு மலராவது கையில கொண்டு போகணும், ஒரே ஒரு பூவாவது கையில கொண்டு போகணும். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னொரை தானே. ஏதாவது ஒன்னாவது கையில கொண்டு போகும். அதெல்லாம் எதுவும் பண்ணாம போகக்கூடாது. அதனால இங்க சொல்றார், உள் நெக்கு நின்று உருகி யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோ. நம்பார் குறை இருந்தா, எண்ணிக்கையில குறை இருந்தா அதுக்கப்புறம் நீ தூங்கிக்கும், மீண்டும் போய் படுத்துக்கும். நேற்றைக்கு எவ்வளவு பேர் சொன்னோம், அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. ஆனா நாங்க இப்போ உன்னை மட்டும்தான் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை வந்து இருக்கக்கூடியவர்கள்ல
நேற்றைய தினத்துல யாரெல்லாம் வருவேன்னு சொன்னாங்களோ அவங்க வரலன்னா எண்ணி பார்த்துக்கோ. எண்ணிக்கையில் குறை இருந்தால் மீண்டும் போய் துயில் கொள், மீண்டும் போய் உறங்கி. ஏன் சொன்னவங்க எல்லாம் வரல? சில நேரத்துல நம்ம பக்கத்தை விட ஏத்த விட யாரையாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்லியிருப்போம், வாங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அட போப்பா, இன்னைக்கு வேலை நிறைய இருக்கு, வர முடியல அப்படின்பா. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறதுக்கே வர முடியலம்பாங்க சில வீடுகள்ல. சில வீடுகள்ல இல்லப்பா, எழுந்ததே லேட்டு, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, வர முடியாது. உன்னை நம்பி நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா போலான்னு இருக்கேன், நீ இந்த நேரம் பார்த்து வர முடியாதுன்னு சொல்றியே, நீ வேண்டுமானா போயிட்டு வா. ஆண்டவனை வணங்குவதற்கு துணை தேவையில்லை, ஆண்டவனை வணங்குறதுக்கு துணை தேவையில்லை. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா கணவர் பக்தியோட இருப்ப, மனைவி பக்தி இருக்காது. சில வீடுகள்ல மனைவி பக்தியா இருப்பாங்க, கணவர் பக்தி இருக்காது. சில வீடுகள்ல ரெண்டு பேரும் பக்தியா இருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு பக்தி இருக்காது. இது மாறுபடும். எப்பயுமே இறைவன் ஒரே மாதிரி போட மாட்டார். ஒரே மாதிரி போட்டார்னா நம்ம எல்லாம் புண்ணியவான்கள் அர்த்தம், ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒரு சேர கோயிலுக்கு இறைவனை வழிபாடு ஆத்மார்த்தமாக உள்ளூரே இறைவனை வழிபாடு செய்த உண்மையாகவே ஏதோ எந்த ஜென்மத்திலே நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதனால இங்க சொல்ல, எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்லுகிறோம், அதனால் நேரமாகும், அவரை கண் உறங்கி காலத்தை வீணாக்காதே. தேவர்களுக்கு ஒப்பான ஒருவன், தேவர்களே காண முடியாத ஒருவர். 33 கோடி தேவர்களுக்கு இறைவன் எளிதாக காட்சி கொடுக்கல, எளிதாக காட்சி கொடுக்கல. ஒண்ணுமே இல்லை. சாதாரணமா பார்த்தீங்கன்னா இறைவன் சிவபெருமான் இருக்கிற இடம், ஒரு பூனையும் இருக்கு, ஒரு எலியும் இருக்கு. ஒரு பூனையும் இருக்கு, ஒரு எலியும் இருக்கு. இந்த பூனை எப்ப பார்த்தாலும் அந்த எலிகிட்ட பேசுது, என்றைக்காவது நீ எனக்கு என்ன ஆவ, உணவாக ஆவாய். இந்த எலி சொல்லுது, இறைவன் இருக்கிற வரைக்கும் என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அணையும் அப்படி தருவாயில போகுது. அப்படி அணையும் தருவாயில போகிற பொழுது இந்த எலி பார்த்தது, ஆஹா, இவ்வளவு நாள் நமக்கு இருக்க இடம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, இறைவனுக்கு திருவடிக்கு கீழே ஒரு பொந்து கொடுத்து நம்மை பாதுகாத்த சிவபெருமான் இருக்கின்ற இடமாயிற்று. இந்த இடத்தை, இந்த கோயிலை இருளில் மூழ்க வைக்க வேண்டாம், இருள விடக்கூடாதுன்னு இந்த வாளால கொஞ்சம் அப்படி தூண்டி விட்டுச்சு. இந்த வாளால கொஞ்சம் அப்படி தூண்டி விட்டது. தூண்டி விட்டு அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா இந்த பூனை போய் அந்த எலியை பிடிச்சிருச்சு. இந்த எலி மாட்டிக்கிச்சு பூனை கிட்ட. இப்ப அந்த பூனை சொல்லுது, நான் சொன்னேன்ல இந்த சிவபெருமான் உன்னை காப்பாற்ற மாட்டார், என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு உணவாவாய் உணவாவாய் உணவாவாய்ன்னு சொன்னல அப்படின்னு. பார்த்தார் இறைவன். கடைசியில பூனை ஜெயிச்சிடுச்சு. இந்த எலி நம்மை நம்பி இருந்தது தோத்து போச்சேன்னு அவர் என்ன பண்ணிட்டார், இந்த பூனையை விட்டுட்டார். இந்த எலியை சொல்றார், 3 உலகத்திற்கு நீ சக்கரவர்த்தியா இருப்போ, 3 உலகத்திற்கு சக்கரவர்த்தியா இரு. அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் மகாபலி சக்கரவர்த்தி. வாமன அவதாரம் இல்லையா இன்னைக்கு, மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தியாக அவதாரம் செய்து அந்த மகாபலி சக்கரவர்த்தி அள்ளி அள்ளி தானம் கொடுத்தார். அப்படி அள்ளி 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 தானம் கொடுத்த பொழுது அதை கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் பெருமை உலகம் முழுவதும் அவருக்கு தெரியணும்ன்றதுனால, உலகம் முழுவதும் தெரியணும், வாமன அவதாரத்தை எடுத்து 3 அடி நீட்டார். 1 அடியே பூமியை அளந்துட்டார், 1 அடியை வானத்தை அளந்தார். 3வது அடி அங்க 3 அடி கேட்டேன். அவர் சொன்னார், 1 பாதத்துல 3 அடி தான் கேட்டார், அவர் எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல. அதுக்கு மகாபலி சொன்னார், சுவாமி வேற எதனா கேளுங்க, 3 உலகத்தை ஆகிற சக்கரவர்த்தி என்கிட்ட போய் உங்க காலில் போய் கேட்கிறீங்களே, இல்ல எனக்கு அந்த 3 அடியே போதும்னா. 1 அடி பூமி, 2வது அடி விண்ணு, 3வது அடி எங்கேன்னா என் சிரசுல வைங்க சுவாமி.
தலையில வச்சார், பாதாள உலகத்துல கொண்டு போய் வச்சார். இன்னைக்கும் மகாபலி சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறார். இந்த ஓணம் பண்டிகை அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறோம் தெரியுமா? அந்த திருவோண நட்சத்திரத்தன்றைய தினத்தில் வாட்ச்மேன் கொடை பிடிச்சிட்டு வருவார். யார் வாட்ச்மேன் தெரியுமா? இந்த வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய திருமால் தான் மகாபலி சக்கரவர்த்திக்கு வாட்ச்மேன். இந்த பாதாள உலகத்துல கொண்டு போய் வச்சுட்டார். வச்சிட்டதுக்கு அப்புறம் அவன் பக்தன், அவனை அழிக்கல. அப்ப கேட்டார், மகாபலி, நான் உன்னை அழிப்பேன் என்று தெரிந்திருந்தும் கூட உன் திருமுடியே எனக்கு கால கடியில கொடுத்தாயே, உன் வல்லல் பெருமையை நான் என்னன்னு சொல்றது, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள்னார். சுவாமி, நேரம் கட்ட நேரத்துல உன்ன மாதிரி ஆளெல்லாம் வந்து தானம் கொடுன்னு கேட்டு என் நிலைமை இன்னைக்கு பாதாள உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டு யாரு வரா யாரு போறான்னு பார்த்து இருந்து சொல்ல வேண்டிய வாட்ச்மேனா நீங்க இருங்கோன்ட்டாங்க. இந்த பாதாள உலகத்திற்கு நான் சக்கரவர்த்தி, வாட்ச்மேன் யாரான்னு கேட்டா வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய திருமால், அவர் தான் வாட்ச்மேன். மகாபலி சக்கரவர்த்தி அன்றைய தினத்தில் இது நடந்ததுனால அந்த திருவோண நட்சத்திரத்தன்றைய தினத்தில் வருஷத்திற்கு ஒரு முறை நான் இந்த உலகத்தை சுத்தி பார்க்க வேண்டும். சுவாமி, நீங்க குடைபிடிக்கணும், நான் சுத்தி பார்க்கணும்னா அந்த வாமன அவதாரத்தில் இருக்கிற திருமால் குடைபிடித்து மகாபலி சக்கரவர்த்தி உலகத்தை ஒரு முறை பார்க்க வருவார். அவர் ஆண்ட இடத்தை பார்க்கறதுக்காக வருவார். அப்பேற்பட்ட சிவபெருமான் யார்? அவரு முன் ஜென்மத்துல எளியாக இறந்தவரையே மகாபலி சக்கரவர்த்தியாக்கி சாகா வரம் கொடுத்தார். என்றும் 16. இன்னைக்கு வரைக்கும் பாதாள உலகத்துல சக்கரவர்த்தி யாரான்னு கேட்டா மகாபலி சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கார். அவருக்கு என்ன இல்ல, என்றும் 16 சிரஞ்சீவிகளில் ஒருவர். அப்போ இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக யாம் மாட்டோ, நீயே வந்து எண்ணி குறையில் குறை இருந்தா துயிலேலோல் என்பார். அவன என்ன பண்ணணும்? எண்ணிக்கையில குறை இருந்தா நீ மீண்டும் போய் உறங்கி கொள்கிறார். மறுபடியும் போய் நீ உறங்கிக்கோ. அப்போ இந்த பெண்கள் எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, உடனே என்ன பண்றார்? இந்த 4வது பாடலை அவர் நிறைவு செய்கிறார். 5வது பாடல் என்பதை நாளைய தினத்தில் சிந்திப்போம். இப்போ ஏற்பகை நாயனார், ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாயனாரை சிந்திக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 தில்லைவால் அந்தர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன். இல்லைன்னு சொல்லாதவரா யார் அவரு? ஏற்பகை நாயனார்னு ஒரு நாயனார், ரொம்ப அற்புதமான அடியார். என்ன ஒரு நாளைக்கும் நம்ம இந்த ஒரு அடியாரை சிந்திச்சோம்னா சிவபெருமானும் மகிழ்ச்சி அடைவார். நாமும் அந்த அடியார்களுடைய பெருமையை கேட்ட புண்ணியம். தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே, தொண்டர்தம் உள்ளத்துக்குள் இறைவன் ஒடுக்கமாகி இருக்கிறார். தொண்டர்களுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது இறைவன் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைகிறார். அதனால இல்லை என்னாத யாரு இல்லைன்னே சொல்ல மாட்டாராம். யார் அவரு? ஏற்பகை நாயனார். இவர் யாரான்னு கேட்டா கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடியவர் அர்ச்சுன பெருமான். இந்த ஏற்பகை நாயனார் யாருன்னு கேட்டா இவர் தான் கர்ணனாக முன்ஜென்மத்தில் அவதாரம் செய்தவர். முன் ஜென்மத்துல எல்லாவற்றையும் கொடுத்தார். அவர் செய்யாத ஒரே ஒரு தானம் எதுன்னா அன்னதானம். நிறைய அன்னத்தையும் சமைச்சு வச்சிருந்தார். நிறைய அன்னத்தையும் சமைச்சு வச்சிருந்தார். அப்பன் பேர் தெரியாதவர், அம்மா பேர் தெரியாதவர், என்ன குலம் என்று தெரியாது, என்ன ஜாதி என்று தெரியாது. இவன் போடுற சாப்பாட்டை நாம சாப்பிடணுமா அப்படின்னு யாரும் சாப்பிடல. அதனாலதான் இப்பெல்லாம் தனியா அன்னதானம் பண்றது இல்லை. என்ன பண்றாங்க? கோயில்ல கொண்டு வந்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. இல்லையா அவங்களே சமையல் பண்ணி கோயில்ல கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. வீட்டுல போட்டா சாதம்,
கோயில கொடுத்தா பிரசாதம். வீட்டுல போடுற சாப்பாட்டுக்கு தோஷம் உண்டு. வீட்டுல போய் சாப்பிடுறமே அந்த சாப்பாட்டுக்கு தோஷம் உண்டு. அது என்ன தோஷம்? பிள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நமக்கு பாவம். பிள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிடணும். சாப்பிட்டா அந்த சாப்பாடு புழுவுக்கு சமம். நான் சொல்லுவேன், அடியார்கள் சொல்லுவேன், பிள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிடக்கூடாது. சரி, அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு முனிவர், ஒரு சித்தர், ஒரு ஞானி, மிகப்பெரிய மகானவர் ஒரு நாள் ஒரு அடியார் போய் கூப்பிட்டார், சுவாமி எங்கெங்கயோ போறீங்க, எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்கி ஒரு நாள் இரவு சாப்பிடுங்க. சரி, நான் அந்த அடியாரும் போனவர் சாப்பிட்டார். சுவாமி இன்னைக்கு இரவு எங்க இல்லத்திலேயே தங்குங்கோ, உங்களுக்காக பூஜை அறையே நான் ஒதுக்கி வச்சிருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் படுக்கை வசதிகள் எல்லாம் பண்ணிருக்கேன், நீங்க இங்கேயே உறங்கி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உறங்க வச்சார். சுவாமி படுத்தார், நடியார் படுத்தார். படுத்தவர் அந்த சுவாமி பூஜை அறையில் அப்படியே பார்த்துட்டு இருக்கார். அங்க ஒரு சிலை இருந்தது, ரொம்ப அற்புதமான சிலை, அழகான சிலை. இந்த சிலையை பார்த்தவருக்கு இதை திருடணும்னு எண்ணம் வந்துச்சு. முற்றும் திறந்த ஞானியவர், அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது, இந்த சிலையை நம்ம திருடிட்டு போகணும். இவங்கிட்ட இன்னைக்கு பார்த்துட்டோம், இந்த சிலை நம்ம கிட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. இது இந்த வீட்டுல இருக்கிறத விட நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்கும். சரி, அவன் கேட்டா கொடுப்பானோ கொடுக்க மாட்டான். அவன் வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிலை கேட்டா கொடுப்பானோ கொடுக்க மாட்டான். நாமே ஏன் எடுத்து மறைச்சு வச்சுக்க கூடாது? அவர் முற்றும் துறந்தவர். அவருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை, அந்த மாதிரி ஒரு புத்தி வந்ததே இல்லை. முதன்முறையா வருது. பார்த்த அடுத்த வினாடி பார்த்தார், இது என்ன, இது சிவசிவா இப்படி எல்லாமா எண்ணம் வரணும்? அதுவும் பூஜை அறையில படுத்துக்கிட்டு ஒரு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிலையை திருடணும்னு எனக்கு என்ன ஏன் வந்தது? பொழுது விடிஞ்சது, குளிச்சு முடிச்சார். ஐயா காலை உணவும் ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போயிடலாமே. அப்ப இந்த அடியார் கேட்கிறார், வந்த சிவடியார் கேட்கிறார், அப்ப என்ன தொழில் பண்றேன்? ஐயா உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? இல்ல உண்மையே சொல். ஐயா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியா திருடுன சிலை தான் இந்த சிலை. நான் சிலை திருடுனேன், கடைசியா திருடுனேன். ஒரு டைம் நான் கடைசியா இவரை திருடிட்டு வரும்போது மிகப்பெரிய ஆபத்து வந்தது. இவர் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். அதுல இருந்து இனிமே இவர் மேல சத்தியம் பண்ணிட்டு இனிமே நான் திருட மாட்டேன், இருக்கிறது போதும்னு நினைச்சு தூய்மையாக பொய் சொல்லாமே உண்மையை மட்டும் செய்து சம்பாரிச்சதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் நல்லதை பண்ணிட்டு இறைவனை வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப புரிஞ்சது அந்த அடியாரு. என்ன புரிஞ்சது? இந்த திருடு எண்ணத்துல திருடினா இல்லையா, அந்த சொத்துல சமைச்சதுதான் அந்த சாப்பாடு. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுனால குணம் என்னவா வந்தது? சுவாமியாருக்கு திருடணும்ன்ற எண்ணம் வந்தது, திருடணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. இப்ப அது யாருடைய தவறு? செய்தவருடைய தவறு. இப்ப காலையில உணவும் அவர் சாப்பிட சொல்றார். அப்பதான் சொன்னார், அப்பா நீ நல்லவனா வேணா இருக்கலாம் இப்போ, ஆனா ஆதி காலத்தில் நீ செய்த தவறினுடைய என்ன தவறு செய்ய வைத்தது? அதனாலதான் கோயிலுக்கு போயிட்டு அது பிரசாதமா வந்தா நமக்கு தோஷம் இல்லை. வீட்டுல போய் சாப்பிட்டோம்னா அது தோஷமா மாறி. இப்ப அந்த முற்றும் திறந்த ஞானிக்கே திருடணும்னு எண்ணம் வந்துச்சுன்னா நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் எண்ணம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சதா இறைவனுடைய நாமத்தை சொல்றவங்களுக்கே அந்த எண்ணம் வந்துட்டுது. நாமெல்லாம் போய் சாப்பிட்டா நமக்கு என்னென்ன எண்ணம் வரும்னு யோசிச்சு பாருங்க. அதனால அடியார்கள் என்ன விரும்புவாங்களோ அதை கொடுப்பாராம். காவேரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் பிறந்தார் ஏற்பகை நாயனார். அவரு அவதாரம் செய்த இடம் காவேரி பூம்பட்டினம். ஞானியார் என்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். போற சிவ அடியார்கள் என்ன கேட்டாலும் அதை தான் அவங்களுக்கு கொடுப்பார். அவர் வீட்டுல என்ன இருக்கோ, சாப்பாடா இருக்கலாம், பொருளா இருக்கலாம்,
பண்ட பாத்திரமா இருக்கலாம், இல்ல அவர் அணிந்திருக்கக்கூடிய உடையா இருக்கலாம், நகையா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், நிலமாக இருக்கலாம். எது அடியார்கள் விரும்பி கேட்கிறாங்களோ அது கொடுத்துருவார். இல்லைன்னு சொல்ல மாட்டார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். சிவபெருமான் பார்த்தார், இது என்ன அதிசயம், என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க. முன் ஜென்மத்துல எல்லாவற்றையும் கொடுத்தா அன்னதானத்தை மட்டும் செய்யல. ஏன் செய்யலன்னா ஜாதி மதத்தை காட்டி அவனை வேண்டான்ட்டாங்க. யாரும் ஒரு வீட்டுல போய் சாப்பிடல. அப்ப பகவான் மட்டும் கேட்டார். தூது போறார் பகவான், கர்ணா அருந்த பசி சிறிது அன்னம் கொடைன்னா. பகவான் கேட்டார், இவன் எந்த காலத்துல எல்லாத்தையும் தானமா கொடுத்தானே, இந்த அன்னதானத்தை மட்டும் இவன் செய்யாம இருக்கானே, இந்த ஜென்மத்திலேயே அவனுக்கு இதை கொடுத்து விடலாம் அப்படின்னு பகவானே போய் கேட்டார். அருந்த பசி சிறிது அன்னம் கொடு. உடனே பார்த்தாங்க கர்ணன் சொன்னா, இங்கெல்லாம் போடுற வழக்கம் இல்ல. அதோ பார் விதுரருடைய வீடு, அங்கதான் 3 வேளை அன்னதானம் பண்றாங்க, வேணும்னா அங்க போய் சாப்பிட்டு போட்டான். இப்ப விதுரர் வீட்டுக்கு பகவான் கிருஷ்ணர் விருந்துக்கு போனார். 6 லட்சம் பேரை வச்சு சமையல் பண்ணார் விதுரர். சாப்பாடெல்லாம் அங்க சாப்பிட்டார். 18 நாள் யுத்தம். 17ஆவது நாள் கர்ணனுடைய உயிர் பிரிந்து சொர்க்கம் போகுது. ஏன்னு கேட்டா எல்லா தான தர்மத்தை கூட பகவானுக்கு தானமா கொடுத்ததுனால அவனுக்கு சொர்க்கம் கொடுத்தார் இறைவன். அப்படி கொடுத்த உடனே சொர்க்கத்துக்கு போனான். பகவான் சொல்றார், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரார். அவன் தானத்திலேயே சிறந்தவன், எல்லா தானத்தையும் கொடுத்தவன், தான தர்மத்தையும் தானமா கொடுத்தவன், அவ்வளவு பெருமைக்குரியவன் வர்றான். இவர் இப்படி வலது கால் எடுத்து வச்ச எங்க சொர்க்கத்துக்குள்ள வச்ச உடனே பசி தாங்க முடியல. யாருக்கு? இந்த கர்ணன் உயிர் பிரிஞ்சு போனா இல்லையா, பசி தாங்க முடியல. தாங்க முடியாத உடனே அடுத்த வினாடி பார்த்தார், பசி தாங்க முடியலையே, இவ்வளவு பசி எடுக்கிறதேன்னு பார்த்த அடுத்த வினாடி உள்ள பார்த்து பகவானை பார்த்து கேட்கிறார், கிருஷ்ணா வா கர்ணா, இப்பதான் வரியா? வா வா, இப்பதான் சொன்னேன் கர்ணன்னு ஒரு விருந்தாளி வருவான், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், உன் பெருமையை தான் சொன்னேன், வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அகோரம் பசி, ஏதாவது இருந்தா கொடு. சொர்க்கத்துல வந்தா இப்படிதான் பசி எடுக்குமான்னா, அப்படி எல்லாம் பசி எடுக்காதுடா. இங்க இருக்கிற சொர்க்கவாசிகளை வேண்டுமானால் கேட்டுப்பார். சொர்க்கத்தில் உணவு உண்ணுகின்ற பழக்கம் கிடையாது. ஒண்ணு கேட்டாதுங்க, அப்ப சாப்பிட மாட்டாங்களா? இல்ல. சொர்க்கத்துல என்ன வேலை? எல்லாத்தையும் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். ஓம் நமோ நாராயணா என்கின்ற நாமத்தை, கோவிந்த நாமத்தை சொல்லலாம். அதான் அங்க வேலை. வேற எந்த வேலையும் கிடையாது. பசி தாகம் இதெல்லாம் கிடையாது. அங்க சொர்க்கத்துல பசி தாகம் எல்லாம் எடுக்காது, பசி தாகம் எல்லாம் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய இடம் இந்த இடம். இத பார்த்த உடனே அங்க இருக்கிற சொர்க்கவாசிகள் எல்லாம் கைத்தட்டி சிரிச்சுட்டாங்க. என்னையா என்னமோ தானம் பண்ணா, அதை பண்ணா, இதை பண்ணா, நல்லவன் பெருமைக்குரியவன் எல்லாம் சொன்னேன். சொர்க்கத்துல வந்தா பசி எடுக்குமான்னே அவனுக்கு என்னன்னே தெரியல. இவன் பெருமையை காத்தால இருந்து இந்த கிருஷ்ணர் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு நாங்க சிரிச்ச உடனே, நம்ம பசியா இருக்கும் போது யாருன்னா சிரிச்சா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும் தானே. கர்ணனுக்கு கோபம் வந்தது. கிருஷ்ணா, இவங்க சிரிப்பை நிறுத்த சொல்லி என் பசிக்கு வழியே சொல்லுங்க சொன்ன அடுத்த வினாடி பார்த்தா, ஒண்ணு வேணா ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில வச்சு போடுங்க. ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வைத்த உடனே கர்ணனுக்கு பசி பஞ்சா பறந்து போச்சு. பறந்து போன இந்த வட பாயாசத்தோட டேராடோன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்காய் சாம்பார், அப்ப முருங்கல நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெள்ளாம்பழ ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ. இதுக்கு பேர் அறுசுவை உணவுன்னு பேரு. என்ன உணவு? அறுசுவை உணவுன்னு பேரு. இதை சாப்பிட்டா நோய் வர. நாம சாப்பிடுறதெல்லாம் 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நடக்கிறது, நீண்டது, ஒன்னையும் விட்டு வைக்கிறது இல்லை. இப்பெல்லாம் அப்படிதான் சாப்பிடுறது. சாம்பார் சாதம்னாவே எல்லாரும் எங்க வீட்டுல இல்லையா அப்படின்னு, இது சாப்பிடுறதுக்கா இவ்வளோ தொலைவு வந்தேன் அப்படின்னு ஒரு இழுப்பு இழுத்துறாங்க. இப்பெல்லாம் என்னமா அந்த சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இங்க சொல்லுகிற பொழுது சொன்னார், ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில வச்சுக்கோனார், பசி பறந்து போயிடுச்சு. இப்ப கர்ணன் சொல்றேன்,
கிருஷ்ணா நீ மோசக்காரன், நீ இவ்வளவு மோசக்காரனா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஏண்டா எவ்வளவோ பேர் இருக்கு, உனக்கு போய் சொர்க்கம் கொடுத்தன, அதனால என்ன மோசக்காரான்னு திட்டுறியானார். இல்ல இல்ல, இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வைத்தால் பசி பறந்து போகும் என்கின்ற விஷயத்தை பூமியில சொல்லி இருந்தா, நான் பசி எடுக்கும் போதெல்லாம் இதை வச்சு வச்சு கொஞ்சம் மிச்சப்படுத்தி இருப்பேன்ல. ஒரு நாளைக்கு நான் 3 வேளை சாப்பிட்டுருக்கேன். எனக்கு வயசு 70 வயசு வரைக்கும் நான் எவ்வளவு சாப்பிட்டு ஜீரணம் பண்ணி இருப்பேன். அவ்வளோ பொருளையும் நான் மிச்சப்படுத்தி தானம் தர்மம் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. ஏன் நீ இத முதலையே சொல்லலன்னா? அப்ப அவர் பகவான் சொன்னார், என் சொர்க்கத்திற்கு அந்த அருள் இல்லை, 8 லட்சுமிக்கு அந்த திருவருள் இல்லை, எனக்கும் அந்த திருவருள் இல்லை, ஆனால் உன் பூலோகத்துக்கு உண்டு. என்ன சுவாமி சொல்றீங்க? தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அப்பேற்பட்ட அன்னதானத்தை நான் கேட்டேன், நீ இல்லைன்னு சொன்ன. அப்போ ஒரு வார்த்தை சொன்ன, அதோ பார் விதுரருடைய வீடு, அங்க போய் நீ சாப்பிட்டுக்கொண்டு சொன்ன. அது சாப்பிட்டு அன்னதானம் செய்யக்கூடிய இடத்தை கை காண்பியதனுடைய பலன் தான் உனக்கு இன்னைக்கு பசி போகுச்சு. அப்ப அன்னதானம் பண்ண எவ்வளவு பசி போகும்? அப்ப பசி போயிடு. இப்ப சொன்னார், உடனே பார்த்தான் கர்ணன், கிருஷ்ணா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் இப்பவே பூலோகத்துக்கு போகணும். ஏண்டா இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு உங்க அப்பாவோட மாமியாரோட வந்தா போறதுக்கு இது சொர்க்கம். போனா வந்தா திரும்பி போகலாம் முடியாது. கிருஷ்ணா நீ நினைச்சா முடியும், நீ நினைச்சா நான் முடியும். சரி அப்படியா? போகலாம். பிச்சைக்காரனுடைய உருவத்தில் போகலாமே தவிர வேறு ரூபத்தில் போக முடியாது. அப்படியே நான் போறேன்னு பிச்சைக்கார ரூபத்துல வந்தா. புரட்டாசி மாத காலத்தில் 15 நாள் அங்கிருந்து சொம்பை எடுத்துட்டு கோவிந்தா கோவிந்தான்னு நாமம் போட்டுட்டு சில வீடுகள்ல பிச்சை எடுத்து அதை கொண்டு அன்னதானத்தை செய்து விட்டு மீண்டும் சொர்க்கம் போனான். அப்ப பகவான் கொடுத்த வரம் இது. கலியுகத்தில் சீனிவாச பெருமாளாகவும் பத்மாவதி தாயாராகவும் நாங்கள் அவதாரம் செய்ய இருக்கின்றோம். 3 வீடுகளிலாவது ஜாதி மத பேதம் பார்க்காமல் புரட்டாசி மாத காலத்தில் அந்த பிச்சையை எடுத்து யார் ஒருவர் அன்னதானம் செய்கிறாரோ அவருக்கு நான் முழு பலனை தருவேன், இல்லைன்னா பாதி தருவேன் என்னை தரிசிக்கிறவங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கும் வெங்கடாசலபதியை தரிசனம் பண்ண போனா பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ போய் ஒரு 3 பேருக்காவது இந்த புளியோதரை, தயிர் சாதம், லெமன் சாதம் எதையாவது தானம் பண்ணிட்டு போகுது. இன்னைக்கும் அது நடக்குது. அது மாதிரி அந்த அன்னதானம் செய்யாத கர்ணன் தான் இங்க ஏற்பகை நாயனாராக வந்தார். இப்போ இறைவன் அவரை ஆட்கொள்ளுகிறார். ஒரு அடியாராக வந்தார். வந்தவர் பார்த்தார், ஐயா உங்களுக்கு என்ன பாத பூஜை பண்ணார்? ஐயா உணவு வேண்டாம், ஐயா பொன் பொருள் வேண்டாம், வீடு வாசல் வேண்டாம், நிலவலம் வேண்டாம், உங்ககிட்ட ஐயா இருக்கிறதா கேளுங்க கொடுக்கிறேன், இருக்கிறதா கேளுங்க. அப்படி திரும்பி பார்த்தார். பக்கத்துல ஞானியார் நிக்கிறாங்க. இயற்பகை நாயனாருடைய ஞானியார் நிக்கிற, துணைவியார் நிக்கிறாங்க. உன் பொண்டாட்டி வேணும்னா, உன் மனைவி வேணும்னா கேட்ட அடுத்த வினாடி நாம இருந்தா இப்ப இருக்கிறவங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த கிழவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு பத்திய, மனைவிய கேட்கிறார். பொருளை கேளுன்னா மனைவிய கேட்கிறார். கையில எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அடிச்சிருப்போம். ஆனா அவர் சொன்னார், இருக்கிறத கேளு கொடுக்கறேன்னாரு இல்லையா? உன் மனைவி எனக்கு வேணும்னா கொடுத்துட்டார். சுவாமி ஒன்னும் தயக்கம் வேண்டாம், நேரா போனார். அம்மா உன்னை அந்த அடியார் கேட்டிருக்கார், அவர் கூட போவதற்கு உனக்கு சம்மதம் தானே? சுவாமி அதை விட எனக்கு என்ன பாக்கியம்? அந்த அம்மா சொன்னார். அததான் சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். இப்போ நேரா சுவாமியார் பின்னாடி இந்த அம்மா போன அடுத்த வினாடி பாக்குறாங்க, ஊராருக்கு உலகத்திற்கு எல்லா இடத்திற்கும் சுற்றத்தாருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவன் ஒரு சிவாடியாருக்கு மனைவியை தாரவாத்து கொடுத்துட்டான், தத்து கொடுத்துட்டாங்க. ஏண்டா எதனா கொடுக்கலாம், மனைவிய கொடுக்கலாமா? ஏதாவது கொடுக்கலாம், மனைவிய போய் கொடுக்கலாமா? கொடுக்கணும்னே பார்த்தார். இந்த வந்த சிவடியார் சொன்னாரு, சுற்றத்தவர்கள் எல்லாம் என்னையே முறைச்சு பாக்குறாங்க, கையில வேற கத்தி, கடப்பாரம், மண்வெட்டி, தடி எல்லாம் இருக்கு, என்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க, அதனால நீ துணைக்கு வாங்கினார்.
சிவடியார் முன்னாடி போறார், அந்த அம்மையார் பின்னாடி போறாங்க, ஏற்பகை நாயனார் பின்னாடி போன அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவுக்குள்ளேயே எல்லாரும் வழி மடக்கிட்டாங்க. மடக்கி அடுத்த வினாடி இடையில இருக்கிற வாளை எடுத்து அத்தனை சுற்றத்தவர்களையும் கொன்று குவிச்சிட்டார். மொத்தமா அத்தனை பேரையும் கொண்டுட்டாரு. சுவாமி நீங்க சொல்லுங்க, அந்த ஊர் எல்லை வரைக்கும் நான் வர உங்களுக்கு தோணேன். எல்லை வரைக்கும் போனார் ஏற்பகை நாயனார். மனைவியை அனுப்பி சிவையடியார் கூட அனுப்பி வச்சுட்டு எல்லை வரைக்கும் போகிறார். அந்த எல்லை வரைக்கும் போனவர் எல்லை வந்துடுச்சு, நீ உன் மனைவியை விட்டுட்டு நீ போ. சற்றும் யோசிக்காத ஏற்பகை நாயனார் அங்கிருந்து விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு நாம விட்டுட்டு வரமேன்னு தயக்கம் இல்லை. இப்படி திரும்பி கூட மனைவியை பார்க்கல, ஒரு பார்வை கூட பார்க்கல. அவருக்கு தானமா கொடுத்துட்டோம், கொடுத்த பொருள் திரும்பி பார்க்கலாமா, அதை பத்தி சிந்திக்கலாமா? சிந்திக்கவே கூடாதுன்னு திரும்பி பார்க்காம நடக்கிறார். கொஞ்சம் தொலைவு அந்த மனைவியோட இவர் சிவடியார் நடக்கிறார். நடந்த கொஞ்சம் தொலைவு நடந்து நடந்து போன உடனே ஏற்பகை முனிவா ஓலம், ஏற்பகை முனிவா ஓலம்னா, யாரோ என்ன அடிக்கிறாங்க, என்ன யாரோ கொல்றாங்க அப்படின்னு கத்தனார். இப்பதானே நான் எல்லா சுற்றத்தவர்களையும் கொன்று விட்டேன், அதற்குள்ள யாருக்கு இந்த விஷயம் தெரிந்தது, அதற்குள்ள யார் அந்த அடியாருக்கு தீங்கு நினைப்பது, இப்பொழுது எல்லோரையும் கொல்லுகிறேன் பரணி இடையில இருக்கிற வாளை உருவிட்டு ஓடுறார். ஓடி பார்த்தா போய் நின்று பார்த்தா சிவடியார் மட்டும், யாரு சிவடியாரை காணல, மனைவியார் மட்டும் அங்க நிற்கிறான். மனைவியார் மட்டும் நிற்கிறான். அந்த அம்மா கிட்ட கேட்கிறார் ஏற்பகை நாயனார், எங்கே அடியார்? சுவாமி அவர் என்னமோ பேசினார், ஓலம் ஓலம்னா நானும் திரும்பி நீங்க வருவீங்களான்னு பார்த்தேன், ஆனா திரும்பி பார்த்து இப்படி திரும்புறதுக்குள்ள அவர் இல்லை. விடயம் கண்ணாக ஆகாயத்தில் பார்வதி அம்மையாரோடு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்பதான் சொன்னார், இயற்கைக்கு விரோதமாக யாருமே கொடுத்திராதது. யாராவது கொடுப்பாங்களா? ஏன்னா முன் ஜென்மத்துல தன் உயிரை காப்பாற்றக்கூடிய கவச குண்டலத்தை தானமா கொடுத்தார். தம்பிகள் என்று தெரிந்திருந்தும் கூட யுத்தம் செய்தார். தனக்கு உயிர் அவர் நினைத்திருந்தால் அந்த நாட்டை ஆண்டு இருக்கலாம், தர்மராஜா கூட போய் ஒன்றாக சேர்ந்திருக்கலாம். அவர் நினைத்திருந்தால் துரியோதனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, நண்பா அவங்களும் என் தம்பிங்க தான், அவங்களை விட்டுடு, நானும் அவங்கள எங்கேயாவது புடைச்சுக்கிறேன்னு தம்பிங்களோட கூட போய் சேர்ந்திருக்கலாம். இல்லைன்னா அவருக்கும் நண்பர், இவங்களுக்கும் அண்ணன், அவரே நாட்டை ஆண்டு இருக்கலாம். யாரே கர்ணனே ஆண்டு இருக்கலாம். செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காகவே தன் உயிரை விடுகிற பொழுது கூட யாம் செய் புண்ணியம் அனைத்தும் கொடுத்தார். புண்ணியத்தை நாம எல்லாம் போய் கேட்டா கொடுக்குமா? ஏண்டா உயிர் போற நேரத்துல கூட உசுர வாங்குறீங்க. ஆனா அந்த கர்ணன் சொன்னா, இருக்கிறத கேளு கொடுத்துட்டு சாகுறேன், இருக்கிறத கேளு கொடுத்துட்டு சாகுறேன். இருக்கிறத தாண்டா கேட்கிறான் பகவான் கேட்டார். என்ன கேட்டார்? ஒண்ணு இந்த உடம்பு எங்க அம்மாவுக்கும் எங்க அண்ணன் தம்பிங்களுக்கும் போய் சேர வேண்டியது, என் தம்பிங்க கிட்ட போய் சேர்றது. இந்த உயிர் செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக துரியோதனுக்காக விட வேண்டியது. இந்த ரெண்டும் அவங்களுக்கு சேர வேண்டியது. ஒண்ணு பாவம், இன்னொன்னு புண்ணியம். பாவத்தை யாராவது நீ பண்ண பாவத்தை எல்லாம் குடுறான்னு வாங்குவாங்களா? கட்டிய மனைவியா இருந்தாலும் நீ அனுபவிட்டு போயிடுவா. பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சேர்த்து வச்ச சொத்து வேணா வேணும்னு சொல்றாங்களே தவிர பாவத்தை வாங்கிப்பாங்களா? வாங்கி மாட்டாங்க. அம்மா பெத்த அம்மாவாவது நீ பண்ண பாவத்தெல்லாம் எனக்கு கொடுன்னு சொல்லுவாள? வேணான்பா. அப்போ மாதா கேட்க மாட்டா, மனைவி கேட்க மாட்டா, பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஆனா புண்ணியம் என்று சொல்லக்கூடியது மட்டும்தான் கொடுப்பதாக இருக்கு. அதனால பார்த்தா கொடுக்கிற மாதிரி எது இருக்கோ அதை கேளுங்க. அப்பதான் இவர் பார்த்தார், கொடுக்கிறது புண்ணியம் மட்டும் தான் இருக்கு, அதனால புண்ணியத்தை கொடுறான்னு வாங்கல. தன் உயிரை காப்பாற்றக்கூடிய புண்ணியத்தையே தானமா கொடுத்தானே, ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல இயற்பகை நாயனாராக இவன் அவதாரம் செய்திருக்கிறானே, மனைவியை கேட்டா கொடுப்பானா?
முன் ஜென்மத்துல நாராயணர் கேட்டார், இந்த ஜென்மத்தில் சிவபெருமான் கேட்கிறார். எல்லாத்தையும் கொடுத்தான், அம்மாவுக்கு கொடுத்தான், 33 கோடி தேவனை இந்திரனுக்கு கொடுத்தான், பகவான் 8 லட்சுமி நாயகனுக்கு கொடுத்தான். இப்ப நான் போய் சிவபெருமானா இருந்து கேட்கிறேன், கொடுப்பானா பார்க்கலாம். அதை சோதித்தான். ஏன்? உலகம் முழுவதும் ஏற்பகை நாயனாருடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக இறைவனே போய் கேட்டார், ஒரு மனைவியை கொடுன்னு. அதனால இவர் கொடுத்தார். என்ன பண்ணார்? இப்போ ஏற்பகை முனிவா, இயற்கைக்கு மாறாக மனைவியை யாரும் கொடுக்க மாட்டான். இயற்கைக்கு பகையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ செய்ததனால இன்றைய தினத்திலிருந்து நீ இயற்பகை முனிவனாக, இயற்பகை நாயனாராக சில காலம் இருந்து மீண்டும் என்னை வந்து சேர்வீராக. என்ன பண்ணாரு? வந்தவர் கூடவே அழைச்சிட்டு போயிட்டார். சரி, இவங்களை மட்டும் அழைச்சிட்டு போனாருன்னா இல்ல, இயற்கைக்கு மாறாக ஒரு பெண்ணுக்கு ஆபத்துன்னு உடனே சுற்றத்தவர்கள் அனைவரும் வந்து இவர் கையால வெட்டுப்பட்டார்கள் அல்லவா, அவர்களுக்கும் திருக்கைலாய பதவி கொடுத்துட்டார். ஏன்? இந்த இயற்பகை நாயனாருடைய கையினால் எவரெல்லாம் வெட்டுப்பட்டு இறந்தாரோ அவர்களுக்கும் திருக்கைலாய பதவி கிடைக்கட்டும். ஏன்னா இந்த இயற்பகை நாயனார் என்று சொல்லக்கூடியவர் அவ்வளவு சிவபக்தியில் மூழ்கி இருந்தார். அதனால அவருக்கு பேரு இயற்பகை நாயனார் என்று சிவபெருமானுடைய திருவாயினால் சொல்லப்பட்டவர். இவர்தான் 3வது தில்லைவாழ் அந்தனர். அதுக்கப்புறம் வந்து யார்? ஒரு திருநீலகண்ட நாயனார் 3வதாக இயற்பகை நாயனார். அப்போ அதுபோல நாமும் சிவபெருமானுக்கு பக்தியோடு, பக்தி சிரதையோடு தொண்டு செய்து முடிந்த வரைக்கும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய இறைவனை, இறைவையையும் வணங்கி எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளைய தினத்தில் திருப்பாவை, திருவெம்பாவையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.